ஹாய் சிஸ், நான் உங்களுக்கு செயின் ஸ்டிச்சுக்கு 5 ப்ராக்டிஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்துருந்தேன். அதில் ஸ்ட்ரெயிட் லைனும் எண்டு நாட்டும் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த வேவ் லைன் பார்க்கலாம். இந்த வேவ் லைன் போடும்போது நம்ம நீடில் எப்படி பிடிக்கணும், எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கிளியராக சொல்கிறேன். இந்த லைனை நீங்கள் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து நான் இப்படி போய் இப்படி டர்ன் ஆகி வர போகிறேன். ஸோ நான் எந்த டேரக்ஷனில் போக போகிறேனோ அந்த டேரக்ஷனில் ஹூக் இருக்கிற மாதிரி நான் நீடில் பிடிச்சிக்கணும். இப்போ நான் ஸ்டிச் பண்ணும்போது என் நீடில் ஹூக் வந்து இப்படி இருக்கணும். இப்படி இந்த சைடு வரும்போது இப்படி டர்ன் ஆகணும். அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து இப்படி டர்ன் ஆகும்போது ஹூக் வந்து பாருங்கள் பேக் சைடில் இருக்குது. இப்போ பேக் சைடில் வச்சு அப்படியே நான் கீழே ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே போகணும். இப்படி ஸ்டிச் போட்டுட்டு இப்படி கீழே வரும்போது நம்ம திரும்ப இந்த பக்கம் டர்ன் பண்ணும்போது நம்ம நீடிலோட ஹூக் அப்படியே டர்ன் பண்ணி இப்படி கொண்டு போகணும். இது எப்படின்னு நான் இப்போ ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல இருந்து ஃபர்ஸ்ட் லூப் எடுக்கிறேன். நீங்கள் பிகினர்ஸ்ன்றதுனால உங்களுக்கு புரியறதுக்காக வீடியோவை நான் ஸ்லோவாகவே காட்டுறேன் பாருங்க. நம்ம செயின் ஸ்டிச் போடும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், செயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திலகம் ஷேப்லேயே இருக்கணும். இதை இப்படி முறுக்கிட்டு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன முறுக்கிட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. செயின் வந்து பார்க்க திலகம் ஷேப் மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ஒரு சங்கிலி மாதிரி இருக்கணும் பார்க்க. இப்போ நீங்கள் சில சமயம் ஃபர்ஸ்ட் லூப் எடுக்கும்போது இந்த திலகம் ஷேப்பில் வந்துட்டு ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி தெரியும். ஃபர்ஸ்ட் செயினே வந்து ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி தெரியும். அந்த மாதிரி கேப்பை மறைக்கிறதுக்கு தான் நம்ம இப்படி பேக்கில் ஃபர்ஸ்ட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கணும். இந்த மாதிரி பின்பக்கமாக ஒரு சின்ன ஸ்டிச் போட்டு திரும்ப மேலே வந்து நம்ம எந்த லைனில் ஸ்டிச் போட போகிறோமோ அந்த லைனுக்கு ஸ்டிச்சை கொண்டு போகணும். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் செயினில் ஒரு கேப் தெரியாது. இதுக்கப்புறம் நீங்கள் போடுற செயினில் வந்துட்டு அந்த திலகம் ஷேப் கரெக்டாக இருக்க மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்க அழகாக வரும். இப்போ இந்த செயின் ஸ்டிச் போடும்போது என்னோட நீடில் ஹூக் எந்த டேரக்ஷனில் இருக்குன்றதையும் கவனிச்சுக்கோங்க. த்ரெட்டை கீழேருந்து மேலே இழுக்கும்போது மட்டும்தான் நீடில் பேக் சைடுக்கு டர்ன் பண்ணணும். மற்றபடி நீடில் வந்து நம்ம எந்த டேரக்ஷனில் போகிறோமோ அந்த டேரக்ஷனில் தான் நீடிலோடைய ஹூக் இருக்கணும். அதை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு செயின்குள்ளே இன்னொரு செயினை வெளில எடுக்கும்போது மட்டும்தான் நீடில் டர்ன் பண்ணணும். இப்படி இன்னொரு செயினை எடுத்ததுக்கப்புறம் நீடில் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த செயின் வந்துட்டு இப்படி முறுக்கின மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு லூப் எடுத்ததுக்கப்புறம் அது நீடில் இப்படி நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா இந்த செயின் வந்து இப்படி முறுக்கிட்டு வரும். இப்படி முறுக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஸ்டிச் போட்டால் அதனுடைய ஃபினிஷிங் எப்படி இருக்கும்னு காட்டுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்டிச் போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் கீழே போட்ட 3 ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இன்னும் நான் 2 ஸ்டிச் போட்டு காட்டுறேன். அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ மேலே நான் 2 ஸ்டிச் வந்து எப்போதும் போடுற மாதிரி போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துக்கும் கொஞ்சம் உள்ள அமங்கின மாதிரி தெரியுது பாருங்கள். அப்போ வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு ஒழுங்காக இருக்காது. அதனால் செயின் இந்த மாதிரி முறுக்குச்சினாக்கா நீங்கள் நீடில் வெளியே எடுத்துட்டு திரும்ப அந்த செயினை கரெக்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஜரி த்ரெட் திக்காக இருக்கிறதுனால ஒரு செயின்குள்ளே இன்னொரு செயின் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதே சில்க் த்ரெட்டாக இருந்தாக்கா அந்த மாதிரி செயின் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இதில் நல்லா செயின் ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சில்க் த்ரெட் போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல அந்த கர்வ் ஷேப் ஸ்டார்ட் ஆகுது. இந்த கர்வ் ஷேப் வர இடத்துல நம்ம கொஞ்சம் சின்னதாக ஸ்டிச்சஸ் போட்டால் தான் அந்த ஷேப் வந்து நம்மளால் கரெக்டாக கொண்டு வர முடியும். இந்த கர்வ் ஷேப் போடும்போதும் பிகினர்ஸுக்கு நீடில் எப்படி டர்ன் பண்ணுறது, எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் வரும். அப்போ நீடில் நல்லா ரொட்டேட் பண்ணி விட்டுருவாங்க. செயின் வந்து முறுக்கிட்டு போகும். ஸோ இந்த மாதிரி டர்ன் ஆகும்போது செயின் முறுக்காமல் கரெக்டாக ஸ்டிச் போட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீடில் நீங்கள் எல்லா சைடும் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொடுக்குறோம். நான் வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக குட்டி குட்டியாக போட்டு காட்டிட்டு இருக்கேன். நீங்கள் இது போல் குட்டியாக போடக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் பெருசாக ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்காவது ஒரு லைன் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். இப்போ நீங்கள் இந்த டேரக்ஷனில் போகும்போது உங்கள் ஹூக் இந்த டேரக்ஷனில் இருந்தால் தான் உங்களுக்கு செயின் ஸ்டிச் கரெக்டாக வரும். என்னோட நீடில் பார்த்தீங்கன்னா ஹூக் வந்து நான் அந்த டேரக்ஷனில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன்.